போரும் வர்த்தகமும் என்பதை பற்றி ஒரு உரையை உங்களிடம் நிகழ்த்தலாம் என்று நான் நினைக்கிறேன். மைக்கேல் ஒயிட் என்கிறவர் போரின் பலன்கள் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதிலே மருத்துவர் ரே போர்ட்டர் என்பவர் ஒரு கருத்தை கூறியதாக குறிப்பிட்டிருக்கிறார். மருத்துவ உலகத்திற்கு மருத்துவர் மகுடமுடி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மருத்துவ உலகத்திற்கு அதிக மகத்துவம் புரிந்தவை போர்கள் தான் என்று அவர் குறிப்பிடுகிறார். நாம் சாதாரண நேரத்தில் இருப்பதை விட ஒரு போர் என்று வந்தால் துடிப்புடன் செயல்பட ஆரம்பிக்கின்றோம். புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் நாம் செய்கிறோம். அதனால் இன்று நாம் பயன்படுத்துகிற பெருவாரியான கண்டுபிடிப்புகள் போருக்காக உருவானவை. நாளடைவில் குடிமை வாழ்வுக்கு அவை கடத்தப்பட்டன என்பதை மைக்கேல் ஒயிட் அந்த புத்தகத்தில் கூறுகிறார். உதாரணமாக, கண்ணாடி இல்லாமலேயே பார்ப்பதற்கு இப்போது ஒரு அறுவை சிகிச்சை வந்துவிட்டது. லாசிக் என்பதுதான் அதனுடைய பெயர். லேசர் அசிஸ்டட் இன்சிட்டு கெரட்டோமெலிசிஸ் என்பதுதான் அதனுடைய பெயர். இந்த அறுவை சிகிச்சையை லண்டனில் உள்ள மூர்ஃபீல்ட் என்கிற மருத்துவமனையில் தீவிரமாக செய்வதற்கு முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள். எதற்காக என்றால் நம்முடைய பார்வையை சரிபடுத்துவதற்காக அல்ல, தங்களுடைய சிப்பாய்களின் பார்வையை இன்னும் கூர்மையாக ஆக்கினால் மற்றவர்கள் கண்களுக்கு தெரியாத விமானங்கள் இவர்களுடைய சிப்பாய்களுக்கு தெரிந்து உடனடியாக சுட்டு வீழ்த்த முடியுமா என்பதற்காகத்தான் இந்த ஆராய்ச்சியை செய்து வருகிறார். நாம் எல்லோரும் இன்று கையிலே வைத்திருக்கிற மிடுக்கு பேசியில் அடிக்கடி பார்க்கிறோம், அடிக்கடி பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று சராசரியாக ஒருவர் ஒரு நாளைக்கு 80 முறை மிடுக்கு பேசியை பார்க்கிறார் என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர் அதிகமாக கூட பார்க்கலாம். இந்த மிடுக்கு பேசி இணையத்தினால் இயங்குவதால் தான் தகவல்களை பெறுகிறோம். இந்த மிடுக்கு பேசியை இயக்குகிற அந்த இணையம் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது என்றால், நாம் ஒருவருக்கு ஒருவர் காலை வணக்கம் சொல்லிக் கொள்வதற்காகவோ வாழ்த்து சொல்லிக் கொள்வதற்காகவோ அல்ல, என்ன சாப்பிட்டா என்று கேட்பதற்காகவோ எப்போது சாப்பிட்டா என்று பரிமாறிக்கொள்வதற்காகவோ அல்ல, அல்லது எந்த உணவை எப்படி தயாரிப்பது என்று அம்மாவிடம் கேட்டு வானொலியில் தயாரிப்பதற்காக அல்ல. இந்த இணையத்தை பென்டகன் அணு யுத்தம் ஒன்று நடந்தால் அனைத்து தகவல் தொடர்புகளும் பறிபோகிற சூழலில் நாம் எப்படி தகவலை பரிமாறிக்கொள்ளலாம் என்பதற்காகத்தான் கண்டுபிடித்தது. இது போருக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான். வானொலியை கேட்கின்றோம். இந்த வானொலியை நாம் கேட்டு மகிழ வேண்டும், நேயர் விருப்பத்தை கேட்க வேண்டும் என்பதற்காகவும், இரவு முழுவதும் பண்பலையிலே பாடல்களை கேட்டுக்கொண்டே நாம் பணிபுரியலாமோ என்பதற்காகவோ அல்ல. மாறாக இதை போரிலே பயன்படுத்தலாம் என்று இங்கிலாந்து உணர்ந்ததனால்தான் மார்க்கோனியை இத்தாலி நிராகரித்த போது இங்கிலாந்து சுவீகரித்து கொண்டு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டது என்று மைக்கேல் ஒயிட் எழுதுகிறார். அதை போலத்தான் எந்த இடத்திலே விமானங்கள் பறக்கின்றன என்பதை அறிவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த ரேடார் என்கின்ற கருவி பின்னால் பலவற்றிற்கும் பயன்பட்டது. எனவே ஒரு போரை அனுசரித்துத்தான் பல மருத்துவ கருவிகள் உருவாயின, உண்டாயின. தொடக்கத்திலே வழி இல்லாமல் மருத்துவம் என்கிற சாத்தியக்கூறுகள் இல்லாமல் மேற்கிலே இருந்தது. ஆனால் கிழக்கிலே, தமிழ்நாட்டிலே, சங்க நூலிலே எப்படி அறுவை சிகிச்சை செய்வது என்பதை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே மயக்க மருந்து கொடுத்து பயன்படுத்தி மருத்துவம் செய்த முறைகள் இருக்கின்றது. ஆனால் மேற்கிலே அது இல்லாத காரணத்தால் ஒருவருக்கு போரிலே கால் அடிபட்டால் வலிக்க வலிக்க அவருடைய காலை துண்டாக்குவது நிகழ்ந்து வந்தது. அப்போதுதான் மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது வலியை போக்குகிற ஒரு அற்புதமான மருந்து என்று சொன்னார்கள். ஆனால் அதே நேரத்தில் சில காரணங்களால் இதை செலுத்தக்கூடாது என்று சொன்ன அடிப்படைவாதிகளும் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ராணி விக்டோரியா தன்னுடைய பிரசவத்திற்காக இதை பயன்படுத்தினார். லியோபார்ட் என்கிற மகன் அவருக்கு பிறந்தான். அப்போதுதான் பொதுமக்கள் இதை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இதுபோல எண்ணற்ற கண்டுபிடிப்புகள் போருக்காக உருவாகி நம்முடைய வாழ்வுக்கு இன்று பயன்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நாம் உணர்கிற போதுதான் மனித மனம் போர் என்று வந்துவிட்டால், ஓர் எதிரி என்று வந்துவிட்டால் எவ்வளவு சாதுரியமாக
வேகமாக, விரைவாக, துல்லியமாக, சமயோசிதமாக செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். வர்த்தகத்திற்கும் போருக்கும் இருக்கின்ற தொடர்பை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் உலகத்திலே எழுதப்பட்ட முதல் போர்க்கலை நூலை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சன் சூ என்பவர் சீனத்திலே இருந்தார். அவர்தான் முதல் முறையாக போர்க்கலை என்கிற புத்தகத்தை எழுதினார். அந்த சன்சுவே பல போர்க்களங்களை கண்டவர், வெற்றி பெற்றவர், மிகச்சிறந்த தளபதியாக இருந்தவர், போரிலே தளபதியாக இருந்தவர். அந்த சன்சு தன்னுடைய போர்க்கலை நூலிலே சிலவற்றை குறிப்பிடுகிறார். போர் என்றாலே திட்டமிட வேண்டும், அதை சரியாக செயல்படுத்த வேண்டும். வர்த்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் வர்த்தகத்தை நீங்கள் நிகழ்த்துகிற போது சரியாக திட்டமிட வேண்டும். எந்த இடத்திலே நாம் கடை வைக்கலாம், எந்த வியாபாரம் செய்யலாம், யாரிடம் கொண்டு போய் சேர்க்கலாம். நாம் சங்க இலக்கியங்களை படித்தால், பட்டினப்பாலையை படித்தால், நம்முடைய பூம்புகாரிலே ஒரு காலத்தில் அல்லங்காடிகளும் நாலங்காடிகளும் இருந்தன. இரவு பகலாக அங்கே வியாபாரம் நடக்கும். அங்கே மேலை நாடுகளில் இருந்து கப்பல்கள் எல்லாம் வரிசையாக நிற்கும் என்றெல்லாம் படிக்கிறோம். அப்படி படிக்கின்ற அளவிற்கு செழித்து வளர்ந்ததாக இருந்தது காவிரி பட்டணம். அந்த போருக்கு எப்படி திட்டமிடுதல் தேவையோ அதை போலத்தான் வர்த்தகத்திலும் திட்டமிடுதல் தேவை. இரண்டாவது முக்கியமான பண்பு, எந்த இடத்திலும் அனுசரித்துக் கொள்வது போருக்கு தேவை. உதாரணமாக, ஒரு மலை பிரதேசத்திலே நீங்கள் போரிட வேண்டும் என்றால் அங்கே குளிருக்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பாலைவனத்திலே போர் நடக்கிறது என்றால் அந்த பாலைவனத்திலே கடுமையான வெயிலிலே நீங்கள் தாக்கு பிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நெப்போலியன் மாபெரும் வீரன். அவன் செய்த மாபெரும் தவறு ரஷ்யாவின் மீது படையெடுத்ததுதான். அவனோடு இருந்த தளபதிகள் அத்தனை பேரும் சொன்னார்கள், தயவு செய்து நீ ரஷ்யாவின் மீது படையெடுக்காதே, அந்த குளிரிலே நடுங்கி நடுங்கி செத்து விடுவோம் நாம் எல்லாம் என்று. ஆனால் தொடர்ந்து பெறுகிற வெற்றிகள் இருக்கின்றனவே, அது மனத்திலே மமதையை ஏற்படுத்திவிடும். அதனால்தான் சிங்கர் என்பவர் சொன்னார், வெற்றியை போல தோல்வி அடையக்கூடியது எதுவும் இல்லை என்று. தொடர்ந்து வெற்றிகள் பெற்றுக்கொண்டே இருப்பவன் நாம் தோல்வியே காண மாட்டோம் என்று நினைத்து துவண்டு போவதை வரலாறு நமக்கு படிப்பித்திருக்கிறது. அப்படி நெப்போலியன் அவர்கள் அத்தனை பேரையும் உதாசீனம் செய்துவிட்டு ரஷ்யாவிற்கு செல்லுகிறான். அந்த ரஷ்யாவினுடைய எல்லையிலே மாவு மில்களை எல்லாம் நிறுவுகிறான். நிறைய குதிரைகள். ரஷ்யாவின் உள்ளே புகுகிறான். ஆனால் ரஷ்யர்கள் தீந்த மண் உத்தி, ஸ்கார்ச்டு எர்த் ஸ்ட்ராட்டஜி என்கிற ஒன்றை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் வீடுகளை காலி செய்துவிட்டு வயல்களை எரித்துவிட்டு உள்ளே போய் கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு எதிர்ப்பே இல்லை, வெளியில் நாம் மாஸ்கோவை கைப்பற்றி விடலாம் என்று உள்ளே செல்கிறான். குதிரைகளுக்கு தீவனம் இல்லை, மனிதர்களுக்கு உணவு இல்லை. அவன் சிப்பாய்களும் குதிரைகளும் செத்து விடுகிறார்கள். அப்போதுதான் நெப்போலுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் ஓரிடத்திலே நீங்கள் நீரை போல நிரம்ப கற்றுக்கொண்டால்தான் போரையும் செய்ய முடியும், வர்த்தகத்தையும் செய்ய முடியும். மூணாவதாக, எதிரியை ஏமாற்றுவதுதான் போரினுடைய உத்தி. நாம் நேரடியாக மோதுவது என்பது போரின் அணுகுமுறை அல்ல. இந்தியாவிலே பல போர்களில் மக்கள் தோற்றதற்கு காரணம் இரவு நேரத்தில் தாக்கக்கூடாது என்கிற நியதியை இவர்கள் கடைபிடித்தார்கள். ஆனால் இரவிலே எதிரிகள் வந்து தாக்கி துவம்சம் செய்த காரணத்தால், அப்போது இவர்கள் தயாராக இல்லாத காரணத்தால் பல போர்களில் அவர்கள் தோற்றார்கள். எனவே ஏமாற்றுவது என்பதுதான் போரிலே முக்கியம். வர்த்தகத்தை பொறுத்தவரை ஏமாற்றுவது அல்ல, மற்ற நிறுவனங்களை ஏமாற்றி நம்முடைய தயாரிப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் தான் வர்த்தகம் இருக்கிறது. நான்காவதாக, போரை எதிரி யார் என்பதை துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் திருவள்ளுவர் வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் என்று குறிப்பிடுகிறார். ஒருவன் தான் எந்த செயல் செய்ய போகிறானோ அது நியாயமானதா நேர்மையானதா என்று யோசிக்க வேண்டும். தன்னுடைய வலிமை என்ன, எதிரியின் வலிமை என்ன, தனக்கு சாதகமாக வருகிறவருடைய வலிமை என்ன என்பதை தெரிந்து கொண்டு நுட்பமாக செயல்படுகிற போதுதான் வெற்றி பெற முடியும். எனவே எதிரிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வர்த்தகத்திலும் நாம் யாரோடு மோதுகிறோம் என்பதை தெரிந்தால்தான் நம்முடைய உத்திகளை வகுத்து கொண்டு
அவர்களை நாம் எதிர்கொள்ள முடியும். இது மிகவும் முக்கியம். அடுத்ததாக ஐந்தாவது, உங்களிடம் இருக்கிற மூலாதாரங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும். இரண்டாம் உலகப் போரின் போது எங்கே விமானங்களை நிறுத்துவது, எந்த இடத்திற்கு அதிகம் அனுப்புவது, உலகம் முழுவதும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த நாட்டிலே எவ்வளவு விமானங்கள் நடத்துவது, எந்த போர்க்களத்திலே எவ்வளவு டாங்கிகளை நிறுத்துவது, எங்கே கப்பல்களை அனுப்புவது, எங்கே சிப்பாய்களை அனுப்புவது என்பதையெல்லாம் வரையறை செய்வதற்காக ஆபரேஷன் ரிசர்ச் என்கிற ஒரு திட்டத்தை வரையறுப்பதற்காக ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலிலே சொல்லி அப்படிப்பட்ட ஒரு புதிய திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த ஆபரேஷன் ரிசர்ச் என்பது முதலில் போருக்காக மட்டும்தான் பயன்பட்டது. ஆனால் இன்று அது பொறியியலிலும் பயன்படுகிறது. எல்லா நிறுவனங்களிலும், தயாரிப்பு நிறுவனங்களில் எல்லாம் இதை பயன்படுத்தி வருகிறார்கள். இதுதான் முக்கியம். நம்மிடம் இருக்கிற மூலாதாரங்களை எதற்கு அதிகம் பயன்படுத்த வேண்டும். அதை போல வர்த்தகத்திலும் எவ்வளவு நாம் விளம்பரத்திற்கு செலவு செய்யலாம், எவ்வளவு நாம் சந்தைப்படுத்துதலுக்கு செலவு செய்யலாம், எவ்வளவு உற்பத்திக்கு செலவு செய்யலாம், எவ்வளவு நாம் ஊதியத்திற்கு செலவு செய்யலாம், எவ்வளவு கேளிக்கைகளுக்கு செலவு செய்யலாம், எவ்வளவு கட்டமைப்புக்கு செலவு செய்யலாம் என்பதை வரையறை செய்வது முக்கியம். அடுத்ததாக முக்கியமானது எந்த நிலப்பகுதி என்பது. நாம் எந்த நிலப்பகுதியிலே ஒரு பொருளை அறிமுகப்படுத்துகிறோம் என்பது மட்டுமல்ல, போரை தொடங்குகிறோம் என்பது முக்கியம். ஏனென்றால் 5ஆம் ஹென்றி மன்னனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் ஒரு போர் நடக்கிறது. பிரெஞ்சு படை எக்கச்சக்க மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் 5ஆம் ஹென்றி மன்னனிடம் குறைவான போர் வீரர்கள் தான் இருக்கிறார்கள். போரிட வேண்டும். ஆனால் நிலப்பகுதியை சாதுரியமாக தேர்ந்தெடுக்கிறான் 5ஆம் ஹென்றி. அதனால் பிரெஞ்சு படையை தோற்கடிக்கிறான். தோற்கடிப்பதற்கு முன்னால் அந்த பிரெஞ்சு படை வீரர்கள், நீங்கள் எல்லாரும் தோற்று போகப் போகிறீர்கள், வில்லை பிடிக்கிற உங்கள் 2 விரல்களையும் நாங்கள் வெட்டி விடுவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் போர் வென்ற பிறகு இங்கிலாந்தை சார்ந்த வீரர்கள் பிரெஞ்சு நாட்டு வீரர்களை பார்த்து இந்த 2 விரல்களும் இருக்கின்றன என்று காட்டினார்கள். இப்படித்தான் வெற்றிக்கு 2 விரல்களை காட்டுகின்ற அந்த குறியீடு உருவானது என்று டெஸ்மண்ட் மாரிஸ் தன்னுடைய மேன் வாட்சிங் என்கிற நூலிலே குறிப்பிடுகிறார். நிலப்பகுதி எப்படி போருக்கு முக்கியமோ அப்படி வர்த்தகத்துக்கு முக்கியம். ஒரு புது பொருளை நீங்கள் அறிமுகப்படுத்தி அதை பரிசோதனை ஓட்டம் விடவிருக்கிறீர்கள் என்றால் எந்த பகுதியில் விடலாம்? உதாரணமாக, நீங்கள் ஒரு ஷாம்புவை அறிமுகப்படுத்துகிறீர்கள் என்றால் அதை போய் திருப்பதியிலே பரிசோதனை ஓட்டத்திற்கு விடலாமா? அல்லது ஒரு சவரக்கத்தியை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்கள் என்றால் அதை போய் பஞ்சாபிலே அறிமுகப்படுத்தலாமா? முடியாது. எனவே எந்த இடத்திலே பரிசோதனை ஓட்டத்தை சரியாக நடத்த வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பது போருக்கு மட்டுமல்ல, வர்த்தகத்திலும் மிகவும் முக்கியம். போரை பொறுத்தவரை மட்டுமல்ல, வர்த்தகத்திலும் உத்திகள் மிகவும் முக்கியம். உதாரணமாக, அலெக்சாண்டர் போரசுடன் நடந்த அந்த போரை பற்றி நாம் படித்திருக்கிறோம். அவர்கள் இருவரும் 2 நதிக்கரைகளிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். மழை பெய்து கொண்டிருக்கிறது. காலை நேரத்திலிருந்து மாலை வரை 2 படைகளும் ஒன்றை ஒன்று பார்த்து குக்கரித்து முன்னே செல்லும். ஆனால் போரிடுவதற்கான வாய்ப்பு இல்லை. நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, முழு மூச்சாக ஓடிக்கொண்டிருக்கிறது, முழு வீச்சாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்களை ஏமாற்றிவிட்டு அலெக்சாண்டர் உயரமான பகுதியில் குறைவாக நீர் ஓடுகிற இடத்தில் தன்னுடைய படைகளை எல்லாம் நகர்த்தி எதிர்பாராத நேரத்தில் வந்து போரஸை தாக்கிய காரணத்தால் தான் போரஸ் என்கின்ற அந்த மாபெரும் மன்னன் மிகப்பெரிய யானைப்படைகளை வைத்திருந்தும், வீரத்தை கக்கத்தில் வைத்திருந்தும், நெஞ்சிலே துணிவை வைத்திருந்தும், தலையிலே சாதுரியத்தை வைத்திருந்தும் தோற்க நேரிட்டது என்று நாம் படிக்கிறோம். அதனால் உத்திகள் போரிலே முக்கியம். அதை போலத்தான் இங்கே டெல்லியிலே சுல்தான்களை தாக்க வந்த தைமூர் இங்கே யானைகளை பார்த்தான். இந்த யானைகளை எப்படி எதிர்கொள்வது என்று யோசித்து அவன் எருமைகளின் மீதும் ஒட்டகங்களின் மீதும் சுள்ளிகளை கட்டி அவற்றை தீயிட்டு கொளுத்தி பின்னாலிருந்து இரும்பு கம்பியால் குத்தி அவற்றை ஆக்ரோஷம் அடைய செய்து அந்த யானைகளின் மீது மோத வைத்தான். தீயை கண்டால் எல்லா விலங்கும் பயப்படும்.
தீயவர்களை கண்டாலும் பயப்படும். அப்படி அந்த விலங்கு வேகமாக ஆக்ரோஷமாக பாய்ந்தபோது யானைகள் பின்வாங்கி சொந்த படையை சார்ந்தவர்களையே மிதித்து துவம்சம் செய்து விட்டன. அதனால் தைமூர் வென்றான். அதை போலத்தான் சந்தையிலே என்ன பொருள் இருக்கிறது, எந்த வழியிலே யாரும் நுழையாத இடத்திலே நுழையலாம் என்ற உத்திகளை வர்த்தகமும் செய்ய வேண்டும். ஏற்கனவே சந்தையிலே நிறைய கணனிகள் இருக்கின்றன. நாம் எப்படி அதை வர்த்தகம் செய்வது என்று யோசித்த போதுதான் ஸ்டீவ் ஜாப் இது சிறப்பானவர்களுக்கு மட்டுமே என்று வடிவமைத்து அதை கையிலே வைத்திருப்பதே கௌரவம் போன்ற நிலையை அப்போது உண்டாக்கி சந்தைப்படுத்தி வெற்றி பெற்றார். அதன் காரணமாகத்தான் அந்த மிடுக்கு பேசி இப்போது கையில் வைத்திருப்பவர்கள் கூட ஒரு கௌரவமாக நினைத்துக் கொள்கிறார்கள் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இரண்டாவது முக்கியமானது, போரை பொறுத்தவரை பிரித்து வெற்றி பெறுவது. இதைத்தான் வெள்ளைக்காரர்கள் உலகமெல்லாம் செய்தார்கள். அங்கே இருக்கிற நாட்டு மக்களை 2ஆக 3ஆக பிரித்து அவர்களுக்குள்ளேயே மோத விடுவது. உதாரணமாக திப்பு சுல்தானை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹைதராபாத் நிஜாமையும் மராத்தியர்களையும் சேர்த்து கொண்டு திப்பு சுல்தானை தோற்கடித்தார்கள். அதற்கு பிறகு 1799ஆம் ஆண்டு திப்பு சுல்தானின் உடல் வீழ்ந்த பிறகு மராத்தியர்களோடு மோதினார்கள், பிறகு நிஜாம்களோடு மோதினார்கள், அவர்களையும் தோற்கடித்தார்கள். அதனால்தான் திப்பு சுல்தானுடைய கனவு என்கின்ற நூலை எழுதிய கிரீஷ் கர்னாட் எப்படி திப்பு சுல்தான் இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த வெள்ளையர்களை எதிர்த்து நாம் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று கனவு கண்டதாக ஒரு அற்புதமான நாடகத்தை எழுதியிருப்பார். நாம் இதை போல பலவற்றை படிப்பதற்கு உதவியாக இருப்பது சரித்திரம்தான். அதனால்தான் திரும்ப திரும்ப நாம் சொல்வது, போரை படிப்பது வாழ்வில் இருந்து கற்றுக்கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்கின்ற காரணத்தினால்தான். எனவே உத்திகள் மட்டுமல்ல, பிரித்து ஆளுகிற சூழ்ச்சியை போர் கையாளுகிறது. அதுவே வர்த்தகத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்றால், யாரெல்லாம் முகவர்களாக இருக்கிறார்களோ அந்த முகவர்களை நாம் சலுகைகள் மூலம் கவர்ந்து இழுக்க வேண்டும். நம்முடைய பொருளை அதிகமாக காட்சிப்படுத்த செய்ய வேண்டும். அவர்களிடையே போட்டிகள் நிகழ்த்தி சரியாக அடுக்கி வைப்பவர்களுக்கு சிறந்த பரிசு என்று அறிவிக்க வேண்டும். அவர்களுடைய மாநாட்டை கூட்டி அவர்களிடம் நம்முடைய பொருள்தான் தரமான பொருள் என்று நம்ப வைக்க வேண்டும். இப்படி செய்கிறவர்கள்தான் புதிய பொருளை அறிமுகப்படுத்துகிற போது சந்தையிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இரண்டாவது, போரை பொறுத்தவரை யார் முதலில் நகர்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள். இப்ராஹிம் லோடியிடம் 1,00,000க்கும் மேற்பட்ட சிப்பாய்கள் இருந்தார்கள். பாபரிடம் 12,000 சிப்பாய்கள் தான் இருந்தார்கள். ஆனால் பாபர் முதல் நாள் இரவே பாணிப்பட்டிற்கு சென்று விட்டார். அங்கே 700 மாட்டு வண்டிகளை வைத்து வரிசையாக நிற்க வைத்து அவற்றின் மீது மாட்டு தோலை கட்டி நகருகின்ற ஒரு கோட்டையை உருவாக்கினார். பாணிப்பட்டில் இவர்களுக்கு எதிரே உள்ள பகுதியில் நிறைய பள்ளங்களை வெட்டி யானைகள் முன்னேறாதவாறு ஏற்பாடுகளை இரவு முழுவதும் செய்தார். அதற்கு பிறகு அவரிடம் 2 ஒப்பற்ற வீரர்கள் இருந்தார்கள். உஸ்தாத் அலி, முஸ்தபா என்பவர். ஒருவர் பீரங்கி இயக்குவார், இன்னொருவர் துப்பாக்கி இயக்குவார். இப்ராஹிம் லோடியினுடைய படை அடுத்த நாள் வருகிறது. நம்மிடம் யானைகள் இருக்கின்றன, 1,00,000 சிப்பாய்கள் இருக்கிறார்கள் என்று இருமாப்புடன் வருகிறார் இப்ராஹிம் லோடி. ஆனால் வந்தால் யானைகளோ தடுமாறுகின்றன, துப்பாக்கிகள் ஒலிக்கின்றன, பீரங்கிகள் முழங்குகின்றன. யானைகளால் முன்னேற முடியவில்லை. மதியத்திற்குள்ளேயே போர் முடிந்து விடுகிறது. இப்ராஹிம் லோடி இறந்து விடுகிறார். இதுதான் யார் முன்னே நகர்கிறார்களோ அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்பதற்கு சரித்திரத்தில். அதை போல இன்று நாம் பார்க்கலாம். சில தொலைக்காட்சிகள் தான் அதிகமான வாசகர்களை, பார்வையாளர்களை பெற்றிருக்கிறது. காரணம், அந்த தொலைக்காட்சி தான் முதலில் ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கும். எல்லா பொருட்களிலும் யார் முதலில் சந்தையில் தங்களுடைய பொருளை நிலைநிறுத்துகிறார்களோ அதற்கு பெயர் மார்க்கெட் பொசிஷனிங் என்று பெயர். அதை யார் நிலைநிறுத்துகிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரம் தான் வெற்றி பெறுகிறது என்பதை போருக்கும் வர்த்தகத்துக்குமான தொடர்பிலே நாம் கண்டுபிடித்து முடியும். ஜெர்மனியை பொறுத்தவரை அவர்கள் பிளிட்ஸ் கிரீக் ஸ்ட்ராட்டஜி என்கிற ஒன்றை பயன்படுத்தினார்கள். அதிரடி தாக்குதல் என்று பெயர். 4 பக்கங்களிலும் எதிர்பார்க்காத நேரத்தில் சுற்றி வளைத்து தாக்குவது.
இந்த தாக்குதலை முதலில் அறிமுகப்படுத்தியவர்கள் மங்கோலியர்கள். மங்கோலியர்கள் எப்போதும் போருக்கு செல்கிற போது 2 குதிரைகளில் சவாரி செய்வார்கள். ஒரு குதிரை களைப்படைகிற போது அந்த குதிரையிலிருந்து எகிரி இன்னொரு குதிரையின் மீது அமர்ந்து கொள்வார்கள். பெரும்பாலும் பெண் குதிரைகள் உணவு கிடைக்காவிட்டால் குதிரைகளின் பாலை அருந்துவார்கள். அவர்கள் மெல்லிய சட்டை போட்டிருப்பார்கள், ஆனால் அது இரும்பு போல எந்த அம்பையும் தாங்கக்கூடியதாக இருக்கும். அந்த குதிரைகளில் அமர்ந்து அவர்கள் செல்கிற போது வெகு தூரம் பயணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தன. அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் சென்று தாக்குவதை தங்களுடைய வாடிக்கையாக வைத்திருந்தார்கள். அப்படி வல்லமை படைத்ததனால் அவர்கள் பலரை வென்றார்கள். இந்த உத்தியைத்தான் ஜெர்மனியிலே பயன்படுத்தினார் ஹிட்லர். அதன் காரணமாக பல நாடுகள் ஹிட்லரின் முன்னால் மண்டியடிக்கிற வாய்ப்பு ஏற்படுத்தியது. அதை போலத்தான் சில நிறுவனங்களும் எல்லா பக்கங்களிலும் தங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து குவித்து பட்டி தொட்டிகளிலெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்து தங்களுடைய பொருளை சந்தைப்படுத்துகின்றன. உங்களுக்கு இன்று பிரபலமாக இருக்கிற கொக்கோ கோலாவை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஜான் ஸ்டித் பெம்பர்டன் என்பவர்தான் அதை கண்டுபிடித்தவர். அவர் கோலாவினுடைய விதைகளிலிருந்தும் கொக்கோவினுடைய இலைகளிலிருந்தும் அதை கண்டுபிடித்தார். அதை முதலில் ஒரு மருத்துவ பொருளாக கண்டுபிடித்தார். 2ஆம் உலக அவர் அமெரிக்க குடிமை போரிலே கலந்து கொண்ட ஒரு சிப்பாய். அவர் அதிலே சற்று வைனை கலந்து ஒரு பானமாக தயாரித்தார். அதில் ஏதாவது வயிற்று பிரச்சனை இருந்தால் சாப்பிட்டால் சரியாகிவிடும் என்று தயாரித்தார். ஆனால் அது சரியாக போகவில்லை. அப்போது அந்த வைனை எடுத்துவிட்டு அதிலே கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து குளிர்பானமாக தயாரிக்கலாம் என்று முடிவு செய்தார். அப்போது அவரிடம் உதவியாளராக இருந்த ராபின்சன் என்பவர் கொக்கோ கோலா என்கிற பெயரை அதற்கு இடலாம் என்று சொன்னார். ஜான் ஸ்டித் பெம்பர்டன் அதை சந்தைப்படுத்தினார். சரியாக சந்தைப்படுத்தவில்லை. அதிரடி தாக்குதலில் அனைத்து இடங்களிலும் கிடைக்கிற மாதிரி அவர் செய்யவில்லை. அதை வேறொரு நிறுவனம் வாங்கியது. அந்த நிறுவனம் அந்த பானத்தை எப்படி விளம்பரம் செய்தது என்றால், எங்களுக்கு வேறு குளிர்பானங்கள் போட்டி அல்ல, தண்ணீர் தான் எங்களுக்கு போட்டி என்று அது விளம்பரம் செய்தது. அதன் காரணமாக இன்று பட்டி தொட்டிகளில் கூட பெட்டி கடைகளில் கூட அது கிடைக்கிற அளவிற்கு அது பிரபலமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3ஆவதாக நாம் பார்க்க வேண்டியது, யாரெல்லாம் தீவிரமாக போரிலே ஈடுபடுகிறார்களோ அதில் இருக்கின்ற அத்தனை சிப்பாய்களும் உற்சாகத்தோடு வெற்றியை பெற்று தர வேண்டும் என்கிற முனைப்போடு செயல்படுகிறார்களோ அந்த படைத்தான் வெற்றி பெறுகிறது. அதை போல வர்த்தகத்திலும் நம் கடையிலே இருக்கிற கடைநிலை ஊழியர் கூட எங்களுடைய கடையை நான் வெற்றி பெறச் செய்வேன் என்கிற எண்ணத்தோடு இருந்தால் மட்டும்தான் வெற்றியை பெற்று தர முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால் புதிய புதிய உத்திகளை கண்டுபிடிப்பதும் புதியவற்றை செயல்படுத்துவதும் போருக்கு மிகவும் முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். நோம் சாம்ஸ்கி என்பவர் ஒரு குழந்தை பிறக்கிற போதே தன்னுடைய தாய்மொழியின் கூறுகளோடு பிறக்கின்றது என்று குறிப்பிட்டார். அதனால்தான் தாய்மொழியை யாரும் கற்றுத்தராமலேயே ஒருவர் கற்றுக்கொள்ள முடிகிறது, அதில் சிந்திக்காமலேயே பேச முடிகிறது, மொழிபெயர்க்காமல் பேச முடிகிறது என்று அவர் குறிப்பிட்டார். தாய்மொழி என்பது நம் இயல்பிலேயே இருக்கின்ற ஒன்று என்பதற்கு எண்ணற்ற உதாரணங்களை நம்முடைய இலக்கியங்களில் காண முடியும். தமிழை கொண்டாடுவதைப் போல வேறு எந்த பகுதியிலும் இருக்கிறவர்கள் தாங்கள் பேசுகிற மொழியை கொண்டாடுவது இல்லை. வெளிநாடுகளிலே இருக்கிற சில நண்பர்கள் என்னோடு உரையாடுகிற போது, உங்கள் மொழியில்தான் தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வி என்று மொழியை வைத்து பெயரை வைக்கிறீர்கள், எங்கள் ஊரில் அப்படி எதுவும் வைப்பது இல்லை என்று குறிப்பிட்டார்கள். நான் படித்திருக்கிறேன். காளிதாசருடைய காலத்திலே அவருடைய அரசவைக்கு ஒருவர் வந்தார். அவர் பல மொழிகளை பேசினார். அப்போது மன்னரிடம் அவர் ஒரு சவால் விட்டார். என்னுடைய தாய்மொழி எது என்று கண்டுபிடித்தால் நான் நிச்சயம் அவர்களுக்கு 1000 வராகன் பொன்னை பரிசாக அளிக்கிறேன் என்று. அந்த மன்னர் அவர் பேசிய மொழிகளையெல்லாம் கேட்டுவிட்டு தன்னுடைய அரசவை புலவர்களை பார்த்து, இவருடைய தாய்மொழி எதுவாக இருக்கும்? அந்த புலவர்களெல்லாம் வியந்தார்கள். ஏனென்றால் அவர் அத்தனை மொழிகளையுமே
அச்சரம் பிறழாமல் பேசினார். எந்த மொழி தாய்மொழி என்று கண்டுபிடிப்பதில் அவர்கள் அத்தனை பேருக்குமே தகராறு ஏற்பட்டது. அப்போது காளிதாசர் அவர் திரும்பி போகிற வழியில் ஒரு கல்லை எடுத்து அவருடைய காலிலே போட்டார். அவர் தாய்மொழியில் ஐயோ என்று கத்தினார். இதுதான் உன்னுடைய தாய்மொழி என்று சொன்னார். வருத்தம் வருகிற போது தாயின் மடியில்தான் ஒருவன் தன்னுடைய அடைக்கலத்தை தேடுகிறான். மகிழ்ச்சி வருகிற போது வேண்டுமானால் பல மொழிகளில் பேசலாம். ஆனால் வருத்தம் வருகிற போது மறுபடியும் கருவறைக்குள் நுழைகிற நிம்மதியை தாய்மொழியில் பேசுகிற போதுதான் ஒருவன் அடைகிறான் என்பதனால்தான் நாம் கல்லிடித்து வலிக்கிற போது அம்மா என்கிறோம், முள் குத்துகிற போது அம்மா என்கிறோம், முள்ளை எடுத்த பிறகு அப்பா என்கிறோம். ஏனென்றால் வழி வருகிற போதெல்லாம் தாய் நினைவுக்கு வருகிறாள், தாய்மொழி நினைவுக்கு வருகிறது. புத்தக திருவிழா என்றால் ஏன் நடத்த வேண்டும், எதற்காக நடத்த வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் புத்தக திருவிழா நடக்கிற இடங்களை புற்றீசலை போல மக்கள் வந்து சூழ்ந்து கொண்டு பயனடைவார்கள் என்பதை கூற விரும்புகிறேன். ஒரு புத்தகம் வாசிக்கிற போது நம்மை வசீகரிப்பதோடு நின்று விடுவதில்லை. அது சிறிது சிறிதாக ஒரு வாய்க்காலுக்கு பக்கத்திலே இருக்கிற கிணறுகள் எல்லாம் எப்படி கசிவு நீரின் காரணமாக நிரம்புகிறதோ அதை போல ஆழ்மனத்திலே செய்து 1000 விதமான மாற்றங்களை செய்கிறது. நாம் ஒரு புத்தகத்தை படித்துவிட்டு கீழே வைத்து விட்டோம், முடித்து விட்டோம், இனி எதுவும் இல்லை என்று கடந்து போகலாம். ஆனால் நாம் தான் புத்தகத்தை முடித்து விட்டோமே தவிர புத்தகம் நம்மை முடித்து விடுவதில்லை, நம்மிடம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம் வாழ்நாள் முழுவதும் அது ஏதேனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதனால் காரணமாகத்தான் இவ்வளவு புத்தகங்களை எல்லாம் வைத்து இவற்றை நீங்கள் பார்க்க வேண்டும், அவற்றை நீங்கள் புரட்ட வேண்டும், வாங்க வேண்டும், வீட்டிற்கு சென்று படிக்க வேண்டும், படித்ததை கடைபிடிக்க வேண்டும் என்பதை வரையறையாக சொல்கின்ற முறையை இன்று புத்தக திருவிழா என்பதன் மூலம் மாவட்டங்கள் தோறும் செய்து வருகிறார்கள். என்னிடம் ஒரு மாணவன் கேட்டான், நடந்து கொண்டு படிக்கலாமா என்று. நான் அவனுக்கு பதில் சொன்னேன், நடந்து கொண்டு படிப்பது நல்லதுதான், ஆனால் படிக்கிறபடி நடப்பது அதைவிட முக்கியம் என்று நான் சொன்னேன். புத்தகங்களை வாசிக்கின்றோம், இவ்வளவு புத்தகங்கள் வேறெங்காவது கிடைக்குமா? அதுவும் ஒரு காலத்திலே சென்னையில் மட்டும்தான் புத்தக திருவிழா என்கிற நிலைமை மாறி இன்று மாவட்டம் தோறும் புத்தக திருவிழாக்கள் நடக்கின்றன. அங்கே மாணவர்களும் இளைஞர்களும் வந்து புத்தகங்களை புரட்டுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு புத்தகத்தை எடுத்து பிரிக்கின்ற போது அதன் வாசனையே நம்மை வசீகரித்து விடுகிறது என்பதை புத்தகத்தை நேசிப்பவர்கள் தான் உணர முடியும். இவ்வளவு புத்தகங்கள் இருக்கிறதா என்பதை பார்க்கிற போது நமக்கு மலைப்பு வரும், நம் அறியாமையின் அளவு தெரியும். அது மலையை விட அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்கிற போதுதான் நாம் வாசிப்போம் என்கின்ற உணர்வு ஏற்படும். இவ்வளவு புத்தகங்கள் இருக்கின்றனவே, இவற்றையும் வாசிக்க வேண்டுமா என்று நின்றுபவர்களுக்கு நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். மிகப்பெரிய கடல் தான், ஆனால் சின்ன துடுப்பிலே அந்த கடலை நாம் கடந்து விடுவதில்லையா? ஒரு சின்ன படகிலே அந்த கடலிலே நாம் மீன் பிடித்து விடுவதில்லையா? அதை போலத்தான் நாம் ஓரிரண்டு நூல்களை தினமும் வாசித்தாலும், ஆண்டுக்கு ஒரு 100 நூல்களை வாசித்தாலும் அந்த 100 நூல்களின் மூலமாக இந்த வாழ்க்கையை செவ்வனே கடைந்து விட முடியும், தடைகள் இல்லாமல் கடந்து விட முடியும். ஆனால் கடப்பதற்கு எப்படி படகு தேவையோ, துடுப்பு தேவையோ, அதை போல புத்தகம் தேவை, படிப்பு தேவை. படிப்பது அவசியம் என்பதை நாம் உணர வேண்டும். படிப்பது எதில் வெளிப்படும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒருவர் படித்தால் அவர் படித்ததன் லட்சணம் அவர் நடக்கிற போது தெரியும். அவர் ஒழுக்கமாக இருக்கிறாரா, தூய்மையாக இருக்கிறாரா, உண்மையாக நடந்து கொள்கிறாரா, நேர்மையாக இருக்கிறாரா, வாசிக்கிற புத்தகத்தில் இருக்கிற சாரங்களை மேடையிலே பேசிவிட்டால் போதுமா, வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டாமா என்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். படிப்பது நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக, மென்மைப்படுத்திக் கொள்வதற்காக. நாம் சில நேரங்களில் பாறையை போல திடமாக இருக்க வேண்டும், சில நேரங்களில் பூவை விட மென்மையாக இருக்க வேண்டும். இரண்டையும் நமக்கு கற்றுத்தருவது இந்த புத்தகங்கள் தான். ஒரு பூவை போன்ற ஒரு குழந்தையை பார்க்கிற போது எவ்வளவு படித்தவனும் ஒரு குழந்தையை போல ஆகிவிடுவதில்லையா? அங்கே அவன் மென்மையாக ஆகிறான். கடுமையான தடைகள் வருகிற போது மோதி அவற்றை உடைப்பதற்கு ஒரு பாறையை போல திடமாக ஆகிவிடுகிறவன் தான் படிப்பாளியாக காணப்படுகிறான். எனவே புத்தக கண்காட்சி பார்க்கிறவர்கள் திரும்பி செல்லுகிற போது கை நிறைய புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போங்கள். ஏனென்றால்
ஒரு புத்தகம் ஒன்றுதான் எத்தனை பேர் வாசித்தாலும் மெருகு குலையாமல் இருப்பது. எந்த புத்தகத்திலும் இரண்டாம் கை என்கிற ஒன்று இல்லை. ஏனென்றால் முதல் கையே எழுதுபவனுடைய கைதான் என்பதை உணர வேண்டும். வாசிக்கிற போதே அது இரண்டாவது கையாக மாறிவிடுகிறது என்பதை வாசிப்பவர்கள் உணர வேண்டும்.